கிளாம்பாக்கத்தில் நீட் தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருந்த மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சோகம். நீட் தேர்வு அச்சத்தால் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் கிளாம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணை. நீட் தேர்வு அச்சத்தால் தர்ஷினி என்ற மாணவி தன் இன்னுயிரை மாய்த்துக் கொண்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. இதுவரை நீட் தேர்வால் உயிரிழந்த 19 மாணவ செல்வங்களின் உயிர்களுக்கும் திரு M.K. ஸ்டாலின் சொல்லப்போகும் பதில் என்ன என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி. ஆட்சிக்கு வந்தால் நீட் என்ற தேர்வை தமிழ்நாட்டில் இருக்காது என்று பச்சை பொய் சொல்லி ஏமாற்றிய திமுகவிற்கு தொடரும் நீட் மரணங்கள் மனசாட்சியை உறுத்தவில்லையா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி. நீட் ஒழிப்பு ரகசியம் வெளிவர இன்னும் எத்தனை உயிர்கள் போக வேண்டும் என்றும் காட்டும். 2 வயது குழந்தையான தமிழக வெற்றிக் கழகம் தங்களுக்கு போட்டியா என அமைச்சர் கோவி செழியன் கேள்வி. திமுக பவள விழா கண்ட கட்சி என்றும் பேச்சு. நீலகிரி மாவட்டத்திற்கு 3 நாள் சுற்றுப்பயணமாக உதகை வருகை புரிந்துள்ள நெல்லி ஆளுநர் வினய்குமார் சக்சேனா தோடர் பழங்குடியின மக்களுடன் பாரம்பரிய நடனமாடி மகிழ்ச்சி. பழங்குடியினர் கைவினைப் பொருட்களையும் படப்பிடிப்பு தளத்தையும் பார்வையிட்டார். ரம்ஜான் பண்டிகை நெருங்கியதை முன்னிட்டு களை கட்டிய எட்டயபுரம் ஆட்டுச் சந்தை. சுமார் 5 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானதாக வியாபாரிகள் தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 160 உயர்வு. சவரனுக்கு ரூபாய் 66,880க்கு விற்பனை. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே சொகுசு காரில் பயங்கர ஆயுதங்களுடன் வந்த 4 நபர்கள் கைது. கைதானவர்கள் மீது கொலை மிரட்டல், திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் விசாரணையில் தகவல். வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே தாக்கல் செய்யப்படும் என அமித்ஷா தகவல். வக்பு மசோதா குறித்து யாரும் அச்சப்பட தேவையில்லை என்றும் விளக்கம். மியான்மரில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்திற்கு உயிரிழப்பு எண்ணிக்கை 704 உயர்வு. இடிந்து விழுந்த கட்டிடங்களின் இடையில் காணாமல் போன 101 பேரை தேடும் பணி தீவிரம். உங்களுக்கு வேண்டப்பட்ட கார்ப்பரேட்டுகள் என்றால் பல லட்சம் கோடி கடனை கூட ஒரே கையெழுத்தில் தள்ளுபடி செய்கிறீர்களே. வேகாத வெயிலில் உடலை வருத்தி வியர்வை சிந்தி உழைத்த ஏழைகளின் சம்பள பணத்தை விடுவிக்க பணமில்லையா அல்லது மனமில்லையா என்று முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் மத்திய அரசுக்கு கேள்வி. காந்தியை பிடிக்காதவர்களுக்கு அவர் பெயரிலான 100 நாள் வேலை திட்டத்தையும் பிடிக்கவில்லை. கிராமப்புற பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக ரத்த ஓட்டமாக வளர்த்தெடுக்கப்பட்ட திட்டத்தை ஒழித்து கட்டும் வேளையில் இறங்கியிருக்கிறது இரக்கமற்ற பாஜக அரசு என்று முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் காட்டம். இன்று 3வது நாளாக தொடரும் LPG டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம். எரிவாயு விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படும் நிலை உருவாகுமோ என்ற அச்சத்தில் மக்கள். LPG டேங்கர் லாரிகள் வேலைநிறுத்தம் காரணமாக கேஸ் சிலிண்டர் விநியோகம் பாதிக்கப்படாது என்று எண்ணெய் நிறுவனங்கள் உறுதி. போதுமான அளவுக்கு கையிருப்பு உள்ளதால் வாடிக்கையாளர்கள் பதற்றமடைய வேண்டாம் என்றும் அறிவிப்பு. மே மாதம் முதல் ATM மையங்களில் பணம் எடுப்பதற்கான கட்டணத்தை உயர்த்துகிறது ரிசர்வ் வங்கி. 5 இலவச பரிவர்த்தனைக்கு பின்பு ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் கட்டணம் 21 ரூபாயிலிருந்து 23 ரூபாயாக அதிகரிக்கும். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுடன் தொழிலதிபர் கௌதம் அதானி சந்திப்பு. பல்வேறு முதலீட்டு திட்டங்கள் தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டதாக தகவல். இலங்கை பயணத்தின் போது அந்நாட்டு அதிபருடன் மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாக பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று தகவல். மீனவர்கள் பிரச்சினையை மனிதாபிமான முறையில் அணுக வேண்டும் என்று வெளியுறவுத்துறை செயலர் மிஸ்ரி வலியுறுத்தல்.
மியான்மர் நாட்டில் நள்ளிரவில் மீண்டும் நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 4.2 பதிவானதாக தேசிய நிலநடுக்க ஆய்வு மையம் தகவல். மருத்துவமனையிலிருந்து சிரித்தபடி இல்லத்துக்கு திரும்பினார் பிரிட்டன் மன்னர் சார்லஸ். புற்றுநோய் சிகிச்சை ஏற்படுத்திய பக்க விளைவுகளால் ஒரு நாள் மருத்துவ சிகிச்சை. வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாக வாஷிங்டனில் பூத்து குலுங்கும் செர்ரி மலர்கள். மழை மேகங்களை பொருட்படுத்தாமல் பூங்காவில் திரண்ட அமெரிக்கர்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.